Hi friends, welcome back to my channel. நான் தான் உங்கள் ரோஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிடே காலேஜ் ஸ்கூல் ஆஃபீஸ் மேக்கப் சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு 3 to 4 ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட்டை. ஸோ அது வந்து என்னோட ஒப்பீனியன் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸில் இப்போ ஒன்றுமே இல்லை. ஸோ எப்போவுமே நான் வந்து சொல்லியிருக்கேன், பிஃபோர் மேக்கப் வந்து நம்ம ஃபேஸில் வந்து சிடிஎம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எந்த மேக்கப்பாக இருந்தாலும் சரி நம்மளோட ஸ்கின்ல ரொம்ப ஹைட்ரேஷனாக இருக்கும் அண்ட் அந்த கேக்கி பேட்சி அந்த மாதிரி ஆகாது. ஸோ அதனால வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து Dermavive Hydra கிளென்சர். ஸோ இது வந்து எனக்கு ஸ்பெஷலி மேக்கப்புக்கு இந்த கிளென்சிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் அதனால் இதை யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதை வந்து கொஞ்சமாக நீங்கள் உங்களோட காட்டன் பேடில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் கூட பண்ணிக்கலாம். உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து இருக்குது. குளித்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணியிருப்போம். இருந்தாலும் பிஃபோர் மேக்கப் கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டர்ட்ஸ் இருந்தாலும் அப்படி க்ளீன் ஆயிரும். ஸோ நம்ம கிளென்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ கிளென்ஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், டோனர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஆப்ஸ் குட் ரோஸ் டோனர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பயோட்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினாலும் இது நான் இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஸோ டோனரோட ஒர்க் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்க போர்ஸ் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக வைக்கும். அதனால் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது கொஞ்சம் நேரம் ஒரு 10 செகண்ட் அதை அப்படியே அப்சர்வ் பண்ண விட்டுருங்க. ஸோ சன்லைட்டில் வந்து மேக்கப் போட்டு காமிங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் எனக்கு சன்லைட்டில் நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ நம்ம டோனர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசிங். ஸோ அதுக்கு வந்து நான் எடுத்தது Neutriderm விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது வந்து ஆல் ஸ்கின் டைப். ஸோ இதை நான் கொஞ்சமாக எடுத்து என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். மாய்ஸ்சரைசர் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா நம்மளோட ஸ்கின் வந்து டீஹைட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேக்கப் வந்து சுத்தமாக நம்ம ஸ்கின்னில் சூட்டே ஆகாது. ஆல்மோஸ்ட் நம்ம க்ரீமே அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் அது கொஞ்சம் அப்சர்வ் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் நம்ம விட்டுடலாம். நீங்கள் எந்த மேக்கப் போடுறதாலும் சரி இந்த ஸ்டெப் வந்து பை டிஃபால்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மேக்கப் பண்ணுறீங்களோ அது உங்களோட விஷ். ஸோ நான் வந்து Lakme சிசி க்ரீம் எடுத்துருக்கிறேன் 925. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதோட ஷேடு வந்து Beige ஷேட். இதில் வந்து நிறைய ஷேடு இருக்குது. Beige இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் இருக்குது, ஆல்மண்ட் இருக்குது, அது மாதிரி ஹனி இருக்குது. ஆனால் அவைலபிளாக இருந்தது வந்து Beige தான். நான் அதனால் இது வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு டவுட்டு தான், இது வந்து கொஞ்சம் ஃபேராக இருக்குமா எனக்கு தெரியல. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் அப்ளை பண்ணி பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட ஷேடு பொறுத்து வாங்கிக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் ரொம்ப டார்க்கு ஸ்கின்னாக இருக்குன்னு நீங்கள் ப்ரான்ஸ் வாங்கிக்கலாம். ஆல்மண்டும் வாங்கிக்கலாம். ஸோ இதை நான் வந்து லைட்டாக டாட் மாதிரி போட்டுட்டு இன்றைக்கி வந்து ப்ரஷ் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, கையால் தான் வந்து அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். டெய்லி பேசிஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அண்ட் நிறைய பேர் சொன்னீங்க எனக்கு அவ்வளோ டைம்லாம் இருக்காது ரோஸில். ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்பெஷலி இந்த மாதிரி உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு கோட் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டாவது பார்க்குறேன். ஆக்சுவலி இது வந்து ஒயிட்டாக தான் இருக்குது ஸ்கின்னுக்கு, ஸ்கின் கலர் மாதிரி இல்லை. ஸோ நம்ம அப்ளை பண்ணிவிட்டு பார்க்கலாம் இது எவ்வளோ டைம்குள்ளே ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் லைட்டாக கழுத்துலேயே அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிபி சிசி க்ரீம் எல்லாம் வந்து ஃபுல் கவரேஜுங்கிறதே இருக்காது. பொதுவாக உங்களுக்கு லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக காட்டும், மேக்கப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த பிம்பிளோட தடம் ரெட் கலர் வந்து தெரிய தான் செய்யுது. மற்றபடி எனக்கு அப்ளை பண்ண மாதிரியே இல்லை, நார்மலாக இருக்குது. அண்ட் ஒயிட்டாக இப்போ தெரியல, கொஞ்சம் செட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வேணா கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் எனக்கு இவ்வளோ போதும், ரொம்பவும் நான் அப்ளை பண்ண விரும்பலை. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா Lakme Absolute Perfect Radiant ஸ்கின் லைட்னிங் காம்பேக்ட். இதில் வந்து UVA அண்ட் UVB ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஷேடு வந்து இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் மீடியம் போட்டிருக்கு. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், இதுலேயே நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டிக்க போகிறேன். ஆக்சுவலி இதில் வந்து அண்டர் ஐ வந்து நம்மளுக்கு மறையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அண்ட் ஸோ நான் இப்போ இதால் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒன் சைடு அப்ளை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ கண்ணுக்கு மேலேயும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கழுத்துலேயும் வந்து கவர் பண்ணுங்கள், இல்லைன்னா நெக் வேறு கலரில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபேஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது. இது கொஞ்சம் ஃப்ரெஷ் லுக்காக கொடுக்குது. நம்ம வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த மாதிரி காட்டலை. ஸோ அதனால் ஓகே. அண்ட் இதோட கவரேஜ் வந்து ரொம்பலாம் இல்லை. நம்ம வந்து
மேக்கப் பண்ணியிருக்கோங்கிற ஒரு ஃபீல் கொடுக்காது. ஸோ கண்டிப்பாக டெய்லி பேசிஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சுக்குள்ள ரேஞ்ச் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரோஸ் வாட்டர் வந்து இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து மேக்கப்பும் செட் ஆகும், அட் த சேம் டைம் உங்களுக்கு ஹைட்ரேட்டாகவும் ஆகும். ஸோ அதனால் நான் இதை கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து குவிக்கி காஜல் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு நான் ஜஸ்ட் வந்து வாட்டர் லைனுக்குள்ளே தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். அதனால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு உங்களோட ஐ வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஆகும்னா அப்பர் வாட்டர் லைன் ஏரியாவும் அண்ட் லோவர் வாட்டர் லைன் ஏரியாவும் என்ன ஆயிரும், அந்த லைன் வந்து கொஞ்சமாக விழுந்துடும். ஸோ கொஞ்சம் நேச்சுரல் லுக்காக தெரியும். இல்லை உங்களுக்கு வந்து நேச்சுரலாக வேண்டாம், கொஞ்சம் விங் வேணாலும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கொஞ்சமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை லைட்டாக பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்மெச் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பட்ஸ் வச்சு கூட என்ன பண்ணிக்கலாம், ஸ்மெச் பண்ணிக்கலாம். நான் இதை வச்சு ஸ்மெச் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஐஸ் வந்து முடிஞ்சிட்டு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாலாம் கொடுக்கலாம், லைட்டாக அப்படி அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மோக்கி மாதிரி கொடுத்துருக்கேன். இது ஓவராலாக ஃப்ரெஷ் லுக் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம மஸ்காரா பண்ணிக்கலாம். லேஷஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கர்லியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். நான் அதுக்கு வந்து லாக்மி தான் எடுத்துருக்கிறேன். இது பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஐப்ரோக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இதுலேயும் வந்து நான் கொஞ்சமாக அந்த ப்ரஷில் எக்ஸஸாக இருக்கிறது இதில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. லைட்டாக பண்ணுங்கள், ரொம்ப பண்ணிங்கன்னா அசிங்கமாயிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக ரொம்ப ஜென்டிலாக தான் நான் என்ன பண்ணுறேன், இப்படி லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காராவாலே நம்ம லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பூலியால் என்ன பண்ணிக்கோங்க, பிளெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அது அப்படி அந்த சைடு நிற்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூலியால் பிளெண்ட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நியூட் ஷேட் கொஞ்சம் ப்ரௌனிஷ் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபேஸஸ் கனடாக்குள்ள ஷேட், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்ச் மிக்ஸ்டாக இருக்கும். எனக்கு இந்த ஷேட் ரொம்ப பிடிக்கும். இல்லை நீங்கள் குவிக்கி வேணால் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா லிப் பாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுங்கள். ஸோ இதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஐஷேடோ மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம், இது ஆப்ஷனல் தான். இது வந்து கொஞ்சம் நேச்சுரலாக காட்டும் இந்த கலர், அதனால் நான் இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். அகெயின் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது பீஜ்னால கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரெஷ் லுக்காக வேணும்னா இது ஓகே. இல்லைனா எனக்கு தெரிஞ்ச ஹனிட் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கேன். ஸோ நான் அது நெக்ஸ்ட் எப்போ ஆர்டர் பண்ணி வாங்குறேனோ அதுக்கப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் இது வந்து நீங்கள் கழுத்துலேயே அந்த மாதிரி கொஞ்சம் ஷேடு வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணல. ஸோ இப்போ நான் வந்து இதில் பொட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம மேக்கப் முடிச்சாச்சு. நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி பின்னி கூட போடலாம், அது உங்களோட விருப்பம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு வீடியோவில் கேட்டிருந்தீங்க, நான் இது போட்டிருந்தேன் தீபாவளி மேக்கப்பில். இது வந்து ஹோல் எதுவும் கிடையாது, இது வந்து ரெடிமேடு தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நான் ட்ரெயினில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது ஜஸ்ட் இதை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஒரு அமுக்குனாலே போதும், அது அழகாக நின்றுடும். ஸோ ஆல்ரெடி ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பிம்பிள்ஸ் தடம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அண்டர் ஐ இருந்ததுன்னா அதெல்லாம் கவர் ஆகவே ஆகாது சிசி க்ரீமில். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் லுக் தான் கொடுக்கும். ஸோ பார்க்குறது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரியும். அண்ட் மேக்கப் பண்ண ஒரு ஃபீல் இருக்காது இந்த சிசி க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. மற்றபடி நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி தான் லுக் இருக்குது. அண்ட் அண்டர் ஐயும் லைட்டாக எனக்கு விசிபிளாக இருக்குது, தெரியுது. ஸோ இது வந்து டெய்லி பேசிஸ்க்கு காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்க யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பொதுவாக நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்போனா நீங்கள் ப்ராப்பராக ஃபவுண்டேஷன் கன்சீல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். இது என்னோடய ஒப்பீனியன். ஸோ மற்றபடி எனக்கு இது ஓகே. இந்த மேக்கப் லுக் எப்படி வந்திருக்குங்கிறத நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இப்போ வந்து பிபி க்ரீம் சிசி க்ரீம் யூஸ் பண்ணி மேக்கப் போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye, tata, take care and love you all. Bye.